Hi friends, good evening. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப சாரி, நேற்று உங்களுக்கு கொஸ்டின் சைஸ் சின்னதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ டிடன்ட் see, that's why. இன்னைக்கு கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்மளோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி போடுங்க மேம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நேற்று இதை ரிமைன் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக நான் பார்த்தேன், ரொம்ப குட்டியாக இருந்தது, நம்மளால் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஏதாவது மைனஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். சரியா? இன்றைக்கி ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் வீடியோவோட தான் வந்திருக்கேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூ ஆர் த ஃபார்மர் ஆஃப் த ஸ்டோரி த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். Which memories come to your mind when you taste the fruit of the tree? அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the apple tree and the farmer ஸ்டோரியில் நீ தான் ஃபார்மர் அப்படின்னா உன்னோட மைண்ட்ல எது மெமரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யுவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Which memories come to your mind when you taste the fruit of the tree? Your childhood memories is the right answer. Second question, having a friend is like a painting a flower. What figure of speech is used? அதாவது figure of speech or poetic device னு சொல்லுவோம்ல. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், டைரக்டா இத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன ஃபிகர்ஸ் வரும் அப்படின்னா சிம்லி. சரியா? சிம்லியில தான் வரும். அதுதான் இது. சரி, ஏன்னா லைக்னு ஒரு வேர்டு வந்திருக்கு. அதாவது ஃப்ரெண்டுங்கிறவர் ஃப்ளவரை மாதிரி, பிளான்டிங் ஃப்ளவர் மாதிரி அப்படின்னு சொல்லி, மாதிரி போல அப்படின்னு சொல்லி வந்தா அது ஸ்மைலின்னு சொல்லியிருக்கோம்ல. அடுத்து பாருங்க, த்ரோ ஸ்கட்டிங் ட்ரிஃப்ட்ஸ் த ரெய்னி ஹேட்ஸ் வெக்ஸ் த டிம் சி. த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இன் த அபோவ் லைன் இஸ். இதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பெர்சனிஃபிகேஷன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? பெர்சனிஃபிகேஷன். இனி அப்கமிங்ல போயம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பெர்சனிஃபிகேஷனா என்ன அப்படின்னு. அடுத்து, there was a collection of books in the rack. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கலெக்ஷன் வேர்டை அண்டர்லைன் பண்ணிட்டு அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னது? நவுன் அப்படிங்கறத இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே நம்ம கிராமர் நடத்தி இருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம உடம்புல எப்படி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்கோ அத மாதிரி சென்டென்ஸ்க்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும்ல. சோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த கலெக்ஷன் எந்த பார்ட்ல வரும் அப்படின்னா நவுன்ல வரும். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Match the following awards medal PV Sindhu under the column with the year of accomplishment under column B and the choose the correct code அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ளது. ஏற்கனவே நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அதாவது சிந்து பத்மஸ்ரீ, அர்ஜுனா, சில்வர் மெடல், ராஜீவ் காந்தி, கேல் ரத்னான நிறைய அவார்ட்ஸ் வாங்குவாங்க. அதுல இயர்ஸ் மேட்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இங்கிலீஷ்னா கிராமட்டிக்கலா தான் கேட்பாங்க அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இன்ஃபர்மேட்டிவாவும் இப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த ஐடியா கொடுக்கறதுக்கு தான் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பத்மஸ்ரீ அவார்டு. பத்மஸ்ரீ அவார்டு அவங்களுக்கு எப்ப கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 2015ல கொடுத்திருந்தாங்க. அடுத்து அர்ஜுனா அவார்டு. அர்ஜுனா அவார்டு எப்ப கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 2013ல கொடுத்திருந்தாங்க. சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ் அது எப்ப கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 2017ல கொடுத்திருந்தாங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அது எப்ப கொடுத்திருந்தாங்கன்னா 2016. அப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா, பத்மஸ்ரீ அவார்டு எப்ப சொன்னோம்? 2015. சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் அர்ஜுனா அவார்டு. அர்ஜுனா அவார்டு 2013 அதுதான் செகண்ட். தேர்டு சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ் அது எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா 2017ல கொடுத்தாங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு எப்ப கொடுத்தாங்க? 2016. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, மறக்காம இருக்கும். ஓகேயா? அடுத்த கொஸ்டின் போலாம். I told my rat died and I told it not, my rat did grow. The poet William Blake, instead of using entered and grew, he used did and did grow for emphasizing his. இதுல அவர் எதை அழுத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல அவர் எதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு அப்படின்னா
தாட்ஸை பத்தி பேசியிருப்பாரு. ஸோ இதுல வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்பா, தாட்ஸ் வரும். சரியா? அடுத்து ஃபைண்ட் அவுட் த சினானிம்ஸ் ஆஃப் அண்டர்லைன் வேர்ட். ரமா லுக்ட் அட் ராவ்னா ஃபியூரியஸ்லி. ஃபியூரியஸ்லியோட சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபியூரியஸ்லி சினானிம்ஸ் வந்து ஆங்கிரிலி. அத மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸும் புக்குக்கு பின்னாடி இருக்கிறது, அந்த பாக்ஸ்ல இருக்கிறது தரவா படிச்சா போதும். அதை தாண்டி எனக்கு டவுட் இருக்கு மேம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வேர்டை வந்து சினானிம்ஸா படிச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் பாசிபிள் ஐ வில் கிவ் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? த போயட்டிக் டிவைஸ் ஜூமர்ஃபிசம் மீன்ஸ், அதாவது ஜூமர்ஃபிசம் அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா கம்பேரிங் திங்ஸ் வித் அனிமல்ஸ். ஏற்கனவே பொயட்டிக் டிவைஸ் சிம்லி பார்த்திருந்தோம், இன்னொரு பொயட்டிக் டிவைஸ் கேட்டிருந்தாங்க, இப்ப தேர்ட் பொயட்டிக் டிவைஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொயட்டிக் டிவைஸ் ஜூமோஃபிசம் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிங் திங்ஸ் வித் அனிமல் டெர்ம்ஸ். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஜூமோர்ஃபிசம் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். எவ்ரி ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். எல்லாரும் ஆக்சுவலா இதுல கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் டேக் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. அது பிரசன்ட் அது பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருந்தா நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கணும், நெகட்டிவ் ஃபார்ம்ல இருந்தா பாசிட்டிவ் ஃபார்ம்ல கேட்கணும். இங்க வந்து இஸ் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா இங்க எவ்ரி ஒன் அந்த ரிலேட்டடான சப்ஜெக்ட்க்கு வெர்பு வந்து இஸ் இருக்கு. நம்ம கேட்க போறது தே. அப்ப தேங்க வரும்போது ஆர் தான் வரும். எதுக்கு மேம் நாட் ஆட் பண்ணிருக்கோம்னா இங்க வந்து நெகட்டிவா இல்லைன்னா நம்ம நெகட்டிவா சென்டென்ஸ் கொடுக்கணும். அதனால ஆர் இன்ட் தே. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆர் இன்ட் தே. சரியா? அடுத்து ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் பயோகிராஃபிஸ் அபவுட். அதாவது இது இந்த ட்ரூ ஸ்டோரிஸ் யாரை பத்தின பயோகிராஃபி, ட்ரூ ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் பயோகிராஃபி இட்ஸ் ஆல் அபவுட் சர் ஐசக் நியூட்டன். சரியா? அடுத்து பார்க்கலாம். Due to COVID-19 my grandmother died, passed away. அது வந்து ஒரு past tense. past tense வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா passed away அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். யூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் verb. இது ஒன்றும் இல்லப்பா, நம்மளுடைய டென்ஸ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம கண்டினியூஸ், அதாவது மோர் தென் 3 years 4 years நம்ம ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தோம்னா அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல தான் எழுதுவோம். ஹேவ் பீன் பிளேயிங் அப்படிங்கிறது தான் present perfect continuousல தான் எழுதுவோம். சோ have been playing அப்படிங்கறதா சரியானது. சரியா? அதே மாதிரி டென்ஸ் ஃபுல்லா டீச் பண்ண முடிஞ்சதுன்னா டீச் பண்றேன். இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் வெர்பு ஃபார்ம் மட்டுமாவது ஷார்ட்ஸ் வீடியோவா கொடுக்குறேன். சரியா? அதுவும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வரும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். which one of the following is not a step in the process of developing reading skill. அதாவது இங்க கீழே கொடுத்திருக்கிறது ரீடிங் ஸ்கில்லோட ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு மட்டும் ரீடிங் ஸ்கில் கிடையாது. என்னன்னா ஸ்கிம்மிங்னா என்ன, முக்கியமானதை மட்டும் ஸ்கிம் எடுக்கிறது. டீகோடிங், அதுக்கப்புறம் என்கோடிங், இதெல்லாம் இதுல வரவே வராதது எது அப்படின்னா எடிட்டிங். சரியா? இதுவும் பாத்துக்கோங்க. அடுத்து மேட்ச் த இடியம்ஸ் அண்டர் காலம் ஏ வித் தேர் மீனிங்ஸ் அண்டர் காலம் பி. ஃபர்ஸ்ட் பாருங்க, த லயன் ஷேர். த லயன் ஷேர் அப்படின்னா the lion share. அடுத்து watch like a hawk. அடுத்து fish out of water அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது lion shareனா இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா lion share அப்படின்னா very extremely angry வரும். watch like a hawk அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா watch like a hawkனா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா very uncomfortable அப்படின்னு வரும். அடுத்து fish out of water அப்படிங்கிறது என்ன வரும்னா watching கேர்ஃபுல்லி அப்படின்னு வரும். சரியா? அப்ப இதுல ஆன்சர் வந்து கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. பாருங்க, த லயன் ஷேர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி, வாட்ச் லைக் ஏ ஹாக்ங்கிறது வெரி அன்கம்ஃபர்டபிள், ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்ங்கிறது என்னது அப்படின்னா வாட்சிங் கேர்ஃபுல்லி அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். while the mill was at rest, Isaac Newton pried into இட்ஸ் இன்டர்நேஷனல் மிஷனரி. அதாவது இதுல ப்ரைடோட மீனிங் கேட்டிருக்காங்க, சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேட் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சரியா? அடுத்து சூஸ் த ரைம் ஸ்கீம் ஃப்ரம் த ஃபாலோயிங். ரைமிங் ஸ்கீமும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம்ல, இதுல ரைமிங் ஸ்கீம் பார்க்கலாம். வித் நெக் அவுட் த்ரஸ்ட் யூ ஃபேன்சி ஹவு, லெக்ஸ் வைட் ஆர்ம்ஸ் லாக் பிஹைண்ட், ஆசிட் பேலன் ப்ரோன் ப்ரோ, oppressive with its mind. இதுல வந்து ஏபி ஃபார்மேட்ல தான் வந்திருக்கு. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்து பாருங்க, கம்ப்ளீட் த கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஹேட்னு வந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, would have வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெர்போட தேர்ட் ஃபார்ம். நான் வெர்போட தேர்ட் உங்களுக்கு வெர்பு ஃபார்ம், வெர்பு ஸ்ட்ரக்சரும் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ்ல எப்படின்னா ஸ்ட்ரக்சர், வெர்பு ஸ்ட்ரக்சர் மாறுங்கிறதும் உங்களுக்கு ஒரு வீடியோவா கண்டிப்பா தரேன். மேக்ஸிமம் 2 daysல நான் 2 daysல கொடுக்க பாக்குறேன். சரி, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ்
I dash her an invitation. Would have sent. Sent ஓட third form என்ன வரும்னாப்பா sent அப்படிதான் வரும். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Shows only my teeth like a snake's bare fangs. Mention the figure of speech used here. இதுலயும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல போயட்டிக் டிவைஸ் அல்லது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லக்கூடிய போயட்டிக் டிவைஸ் ரொம்ப கேட்டிருக்காங்க. ஸோ போயட்டிக் டிவைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா சிம்லி தான். எப்படின்னா லைக் டைரக்டா மை டீத் லைக் ஏ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேக்ஸ் டைரக்டா ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். யூ வில் சர்டன்லி டேஷ் ரிவார்ட்ஸ் ஃபார் வாட் யூ ஆர் டூயிங். ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கெட் தான் கரெக்டா வரும். சரி, இதுல வில் சர்டன்லி வந்திருக்கு. சோ கெட் தான் வரும். அடுத்து பாருங்க, which of the following is not one of the process to be followed while developing hints. அதாவது ஹின்ஸ் டெவலப்பிங் எழுதுவோம்லப்பா, அதுல வந்து எது நம்ம பொதுவா ஃபாலோ பண்றது இல்லன்னு கேட்டிருக்காங்க. அத மாதிரி இங்கிலீஷ் கொஸ்டினை பொறுத்த மட்டுக்கும் 1க்கு 2 தடவை ரீட் பண்ணீங்கனாலே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இதுல நாட்டை நம்ம வாசிக்கல அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா தான் பண்ணுவோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் unnecessary words அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம பண்ண மாட்டோம். சரியா? அடுத்து பார்க்கலாம். she rarely comes late. இது வந்து ஒரு கொஸ்டின் டாக். அதாவது அவர் லேட்டா வரவே மாட்டா. லேட்டா she rarely comes late அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எப்பயாவது லேட்டா வருவா அப்படின்னு. அப்ப இதுல ரேர்லிங்கிற ஒரு வேர்டு இருக்கிறதுனால நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா does she அப்படின்னு கொடுத்திருக்கோம். சரியா? அடுத்து a multi word verb made up of maintain a verb and a participle of preposition or an adverb. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா phrasal verb தான் சொல்லுவோம். a multi word verb made up of a main verb and a particle of preposition on adverb. இது வந்து phrasal verb வரும். சரியா? அடுத்து she said that John dash in her study for months. இதுவும் present perfect continuous tense வரும். present perfect continuous இங்க வந்து past perfect continuous tense வரும். had been helping வரும். சரியா? இதுல வந்து had been helping தான் கரெக்டான சென்டென்ஸ். had been helping தான் வரும். என்னன்னா in her studies for months ன்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப மாதமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க had been தான் வரும், has been வராது. சரியா? அடுத்து அஜய் மாஸ்டர் த டெக்னிக்ஸ் ஆஃப் பெயிண்டிங். இங்க வந்து சூஸ் த கரெக்ட் ஆண்டனிம்ஸ். மாஸ்டர்ட் அப்படின்னா மாஸ்டர்னா ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறதுன்னு அர்த்தம். இதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அன்ஸ்கில்ட் அப்படின்னு தான். அது மாதிரி கேட்டிருக்க வேர்ட்ஸ் சினானிம்ஸா ஆண்டனிம்ஸால் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து he never pushed ideas down anyone's throat means. அதாவது அவ எப்பவுமே அவளோட ஐடியாஸ வந்து யாருக்குமே வந்து ரொம்ப சொல்ல மாட்டான்னு இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பல் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து pick out the correct figure of speech and complete the sentence. Dash is a figure of speech that directly compare two things. ஏற்கனவே சொன்னேன்லப்பா, டைரக்டா ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு திங்ஸ வந்து டைரக்டா வந்து கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அது என்ன வரும்னு சொல்லியிருக்கோம்? சிம்லி வரும்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய சிம்லிஸ் பார்த்தோம் இல்லையா? சோ அதுதான். அடுத்து கிராசிங் த ரிவர் இஸ். இத மாதிரி பாருங்க, இதுல கேரக்டர் நேம் மோட்டி ஸ்டோரியில கிராசிங் த ரிவர் இஸ் என்ன வரும்? பூவர் மில்க்மெய்ட் தான் வரும். சரியா? அடுத்து பார்க்கலாம். I have not yet decided whether I will have the cake or ice cream. Identify the type of connectors employed in the above line. இதுல வந்து என்ன கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க? இதுல கோஆர்டினேட்டிவ் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்த கொஸ்டின் எதுவுமே புக் அபார்ட் ஃப்ரம் த புக்னே எதுவுமே கொஸ்டின் கிடையாது. எல்லாமே நமக்கு புக்குக்கு பின்னாடி உள்ளதுதான். சோ இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஒரி பண்ண தேவையில்லை. மினிமல் யூனிட் ஆஃப் மீனிங் அண்ட் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் மோர்ஃபிம்ஸ். மினிமல் யூனிட் ஆஃப் மீனிங் ஆர் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோர்ஃபிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின். சூஸ் த சென்டென்ஸ் which doesn't have டிபெண்டன்ட் கிளாஸ். இதுல வந்து எது வந்து டிபெண்டன்ட் கிளாஸா இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித் a great effort he lifted the box தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ லாஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த மாடல் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு கீழே உங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ் ரிலேட்டடா கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கொஸ்டின் ரொம்ப தெளிவா இருக்கும். தெளிவா இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா டெட் பேப்பர் 2 நோட்டிபிகேஷனும் வரப்போகுது. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபேமிலியில யாராவது படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் கொடுக்க மறக்காதீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.